ஹலோ டெக்கிஸ் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது ஹூப்ஸில் இருக்க அக்சஸ் மாடிஃபயர்ஸ் அண்ட் நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ். இதை பற்றின ஒரு இங்கிலீஷ் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி இருக்குது. இது அதோட தமிழ் விஷயம். நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் வந்திருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற இந்த சின்ன முயற்சி உங்கள் டைமுக்கு வந்து நான் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அக்சஸ் மாடிஃபயர்ஸ் பார்க்கலாம். அக்சஸ் மாடிஃபயர்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா ஹூப்ஸ் நமக்கு தெரிஞ்சு வந்து கிளாஸ் ஆப்ஜெக்ட்ஸும் ரொம்ப இம்பார்ட்டண்ட் பில்லர்ஸ்னு சொல்லுவோம். இதில் கிளாஸ் குரூப் ஆஃப் கிளாஸஸ் என்ன சொல்லுவோம்னா ஒரு பேக்கேஜ் அப்படின்னு சொல்லி ரியல் லைஃப் எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா கிளாஸ் நீங்கள் படிக்கிற ஸ்கூல் இல்லை காலேஜோட கிளாஸாக வச்சுக்கலாம். பேக்கேஜ் அப்படிங்கிறது உங்களோட இன்ஸ்டியூட், பி இட் ஸ்கூல் ஆர் காலேஜ் ஆர் யூனிவர்சிட்டி அது மாதிரி வச்சுக்கலாம் நீங்கள். ஸோ இந்த அக்சஸ் மாடிஃபயர்ஸ் மொத்தம் 4 இருக்குது. ஒன்று வந்து பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் அண்ட் டிஃபால்ட். நீங்கள் இந்த கீவேர்ட்ஸ் பப்ளிக், ப்ரொடெக்டட், ப்ரைவேட் கொடுக்காம இருந்தீங்கன்னா டிஃபால்ட் அப்படிங்கிற அக்சஸ் மாடிஃபயர்ஸ் ஆக்ட் 4 வகையில் நம்ம வந்து அக்சஸ் மாடிஃபயர்ஸ் சொல்லலாம். இப்போ 1 by 1 எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் படிக்கிறீங்க, அந்த இன்ஸ்டியூட்டோட நேம், அந்த இன்ஸ்டியூட்டோட லோகோ வந்து பப்ளிக், அது எல்லாத்துக்குமே அக்சசபிளாக இருக்கும், ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி. ஸோ அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறது இந்த ஸ்கூல், அந்த இன்ஸ்டியூட் நேமும் அந்த இன்ஸ்டியூட் லோகோவும் வந்து அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் வந்து பப்ளிக்காக வச்சுப்போம். ஸோ உங்களோட கிளாஸ்குள்ளவும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும், உங்கள் இன்ஸ்டியூட்லேயும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும், ஈவன் அவுட் சைட் இன்ஸ்டியூட்டும் பேக்கேஜ் தாண்டியும் நீங்கள் அக்சஸ் பண்ணிக்க முடியும். இது மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்கிறத பப்ளிக்னு சொல்லுவோம். அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடெக்டட். நீங்கள் ஒரு இன்ஸ்டியூட்டில் இருக்கும்போது அந்த இன்ஸ்டியூட் வந்து அஃபிலியேட்டட் வாங்கியிருக்கும். ஸ்கூலாக இருந்தால் சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு, இல்லைனா ஐசிஎஸ்சி இது மாதிரி அஃபிலியேஷனும், இன்ஸ்டியூட் காலேஜாக இருந்ததுன்னா அங்கே வந்து யூனிவர்சிட்டியோட அஃபிலியேஷனும் இருக்கும். ஸோ நீங்கள் உங்கள் கிளாஸில் இருக்க உங்கள் கிளாஸோட மார்க், நீங்கள் கிளாஸில் இருக்க ஒரு எக்ஸாமோட மார்க் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து உங்கள் கிளாஸ்க்குள்ளவும் அக்சசபிளாக இருக்கணும். உங்கள் கிளாஸை தாண்டி உங்கள் கிளாஸ் இந்த பேக்கேஜில் இருக்கோ, ஸ்கூலோ காலேஜோ இந்த பேக்கேஜில் இருக்கோ அந்த பேக்கேஜுக்கும் அக்சசபிளாக இருக்கணும். அட் தி சேம் டைம் நம்ம வந்து எந்த இதுக்கு அஃபிலியேட் ஆகிருக்குமோ நம்மளோட சப் கிளாஸ், பி இட் போர்டு எக்ஸாமினேஷன், சிபிஎஸ்சி, ஸ்டேட் போர்டு ஆர் இன்ஸ்டியூட் காலேஜில் பார்க்கும்போது நம்ம வந்து யூனிவர்சிட்டி அவங்களாம் குவரி பண்ணும்போதும் நாம் நம்மளோட மார்க்கை வந்து ஷேர் பண்ணுவோம் இல்லையா. இந்த இடத்துக்கு எக்ஸாம்பிளாக வர்றது தான் இந்த ப்ரொடெக்டட். கிளாஸ்க்குள்ளவும் வரும், நீங்கள் இருக்க ஸ்கூல் அந்த இன்ஸ்டியூட்குள்ளவும் பேக்கேஜ்குள்ளவும் வரும், அவுட் சைட் பேக்கேஜ் சப் கிளாஸஸ் இருந்தால் அங்கேயும் அக்சஸ் பண்ண முடியும். அது வந்து ப்ரொடெக்டட்னு சொல்லுவோம். அடுத்து வந்து ப்ரைவேட்டுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்கிற இன்ஸ்டியூட்டில் இருக்க டீச்சர்ஸோட சேலரிஸ், இது வந்து ஒரு டீச்சரோட சேலரி வந்து இன்னொரு டீச்சர் கூட தெரியக்கூடாது. அது மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் வந்து நம்ம ஷேர் பண்ணி வைக்கிறது தான் இந்த ப்ரைவேட்னு சொல்லுவோம். இது வந்து ஒன்லி டு தட் பர்டிகுலர் ஆர்குமெண்ட், ஒன்லி டு தட் பர்டிகுலர் வேல்யூ ஆர் வேரியபிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அதெல்லாம் வந்து ப்ரைவேட்டாக வச்சுக்கலாம். அப்புறமா பப்ளிக், நீங்கள் எதுவுமே கீவேர்ட் போடலன்னா பப்ளிக்குங்கிறது பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க கிளாஸும் உங்கள் கிளாஸ் எதில் சப்செட்டாக இருக்கோ அந்த பேக்கேஜுக்கும் மட்டும் அக்சஸ் ஆகிருக்கிறது மட்டும் டிஃபால்ட்னு சொல்லுவோம். சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எடுக்கிற உங்களோட அட்டண்டன்ஸ் வந்து உங்கள் கிளாஸ் டீச்சர்ஸ்க்கு, உங்கள் கிளாஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியும். அதை தாண்டி உங்கள் ஸ்கூல் மேடம்க்கு, ஸ்கூல் பிரின்சிபலுக்கு, காலேஜ் பிரின்சிபலுக்கு அவங்க வரைக்கும் தான் தெரியும். அதை தாண்டி அவங்க வெளியே வந்து அதை எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க. இது வந்து அட்டண்டன்ஸ் வந்து ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக சொல்லலாம். டிஃபால்ட் அக்சஸ் மாடிஃபயர்ஸ் பற்றி பார்க்கலாம். நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் இல்லை கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி சொல்கிறது. நம்ம நிறைய நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ் இருந்தாலும் மேஜராக 3 வந்து யூஸ் பண்ணுவோம்: ஸ்டாட்டிக், அப்ஸ்ட்ராக்ட் அண்ட் ஃபைனல் அப்படின்ட்டு. ஸ்டாட்டிக் வந்து எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களோட லேப், நீங்கள் எந்த இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு இருந்தாலும் நீங்கள் கிளாஸாக போகும்போது லேப் ஓப்பன் பண்ணும்போது தான் அந்த லேபோட ப்ராப்பர்ட்டிஸ் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அந்த இடத்துல மட்டும்தான் அந்த ஸ்பேஸ் வந்து அவைலபிளாக இருக்கும். ஸோ அது வந்து ஸ்டாட்டிக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ராக்ட்டுங்கிறது நம்ம என்ன பண்ணாலும் ஒரு கிளாஸ் வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியும், பட் அந்த கிளாஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து அந்த டைமில் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றது. சே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து இப்போ 2023 6th படித்த குரூப்பு 2024 6th வர குரூப்பும் வேறு, பட் அவங்களுக்குன்னு இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் வந்து காமனாக இருக்கும். அதை இன்ஹெரிட்டன்ஸ் பண்ணிக்க முடியும். அவங்க படிச்சுட்டு போன புக்ஸை வாங்கி நீங்கள் படிக்க முடியும். இது மாதிரி எக்ஸாம்பிளுக்கு தான் இந்த அப்ஸ்ட்ராக்ட் யூஸ் பண்ணுவோம். வேறு ஃபைனல்ங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து இன்ஹெரிட்டன்ஸ் பண்ண முடியாது. ஒருத்தர் எழுதின நோட்டு வந்து இன்னொருத்தர் வாங்கி அது எழுத முடியாது. அந்த நோட் முடிஞ்சிருச்சுன்னா நோட் ஃபைனல். அது வந்து இன்ஹெரிட்டன்ஸும் பண்ண முடியாது, அதை ரீயூஸும் பண்ண முடியாது. அது மாதிரி இருக்கிறது தான் வந்து நம்ம ஃபைனல்னு சொல்லுவோம். இதுதான் நான் அக்சஸ் மாடிஃபயர்ஸ்க்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு என்கரேஜ் பண்ணுங்கள்.